Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை சந்தித்து தாவேக நிர்வாகிகள் மனு அளிக்கிறார்கள். விஜயின் தேர்தல் பரப்புரைக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரி மனு அளித்திருக்கிறார்கள் தாவேகவின் நிர்வாகிகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பரப்புரைக்கு காவல்துறையின் பாதுகாப்பின்மை கலகம் விளைவித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுச் செயலாளர் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தலைமைச் செயலகத்தில் தேர்தல் ஆணையரை நேரில் சந்தித்து மனு அளித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், என்ன விவரம்? திலகவதி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், அதே போன்று தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட வழக்கறிஞர்களுடன் தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை நேரில் சந்தித்து புகார் மனு ஒன்று அளித்திருக்கிறார்கள். 2 நாட்களுக்கு முன்னதாக தாவேகானுடைய தலைவர் விஜய் பரப்புரை பயணத்தை சென்னையில் திட்டமிட்டிருந்தார். அதில் பெரம்பூர், கொளத்தூர் தொகுதியில் பரப்புரை நடத்தி வில்லிவாக்கம் தொகுதியில் காவல்துறையினுடைய போதிய பாதுகாப்பு இல்லை என பரப்புரையை வில்லிவாக்கத்தில் ரத்து செய்திருந்தார். மேலும் காவல்துறையினர் திட்டமிட்டு முறையான பாதுகாப்பு வழங்கவில்லை என்று தமிழக வெற்றி கழகம் அன்றைய தினமே அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அதிகாரிகள் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறார்கள், தாவேகாவுக்கு போதிய முக்கியத்துவமும் உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று புகார் தெரிவித்திருந்தார்கள். நேற்றைய தினம் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் தாவேகா நடத்திய பரப்புரை பொதுக்கூட்டத்தில் 2 நபர்கள் தாவேகா தொண்டர்கள் மீது, பெண் தொண்டர்கள் மீது பாட்டில் வீசிய சம்பவம் நடைபெற்றது. 2 பேர் கைதும் செய்யப்பட்டார்கள். இந்த நடவடிக்கைக்காகவும் தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து புகார் மனு அளித்திருக்கிறார்கள். மேலும் கட்சியினுடைய தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் பரப்புரை பயணத்திற்காக பல இடங்கள் அனுமதிக்காக கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் முறையாக அனுமதி அளிப்பதும் பரப்புரை செய்யக்கூடிய இடங்களில் பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கிறது என்ற போன்ற தகவலை குறிப்பிட்டு புகார் மனு ஒன்றை அளித்து பேசி வருகிறார்கள். மேலும் தேர்தல் முடியக்கூடிய நாட்கள் வரை பரப்புரை பயணத்திற்கு அந்தந்த மாவட்டங்களுக்கு திட்டமிடுகிறார்கள். இந்த இடங்களெல்லாம் முறையாக பரிசீலிக்க வேண்டும் என்று தற்போது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சந்தித்து பேசி வருகிறார்கள். அதற்கு பின்னதாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. ராஜ்குமார், இது தொடர்பாக தாவேக நிர்வாகிகள் ஏற்கனவே முறையிட்டிருந்தார்கள். அப்போ தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அந்த குறிப்பிட்ட தொகுதி தேர்தல் அதிகாரியிடம் கேள்வியும் எழுப்பியிருந்தார். அனைத்து கட்சிகளுக்கும் ஒரே மாதிரியான முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னும் வலியுறுத்தியிருந்தார். அதற்கு எந்த பதிலும் வரவில்லையா? அந்த தேர்தல் அதிகாரி தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லையா? மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் ஏற்கனவே தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அன்றைய தினமே விளக்கம் கேட்டிருந்தார்கள். ஏனென்றால் கட்சியினுடைய தலைவர் விஜய் பரப்புரை பயணம் மேற்கொள்ளும் போது 3 இடங்களுக்கு சென்னையில் அனுமதி அளித்திருந்தார்கள். பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம் என. வில்லிவாக்கத்தில்தான் தாவேகாவினர் போதிய பாதுகாப்பு இல்லை என அவர்கள் ரத்து செய்திருந்தார்கள். மேலும் அன்றைய தினம் தேர்தல் அதிகாரியும் அதே போன்று காவல்துறையும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன மேற்கொண்டார்கள் என்ற ஒரு விளக்கத்தை முன்கூட்டியே தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சென்னை மாவட்டத்தினுடைய தேர்தல் அலுவலரமான குமரகுருவிடம் விளக்கம் கேட்டிருந்தார்கள். மேலும் அது தொடர்பான ஒரு விரிவான அறிக்கையும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு மாவட்ட தேர்தல் அலுவலர் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தாவேகானுடைய புகார் தெரிவித்திருந்த நிலையில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொண்டார்கள் என்ற விளக்கத்தையும் அவர்கள் கேட்டிருந்தார்கள். இன்றைய தினம் பொறுத்தவரை தாவேகாவினர் அளிக்கக்கூடிய அந்த புகாருக்கும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியும், அதாவது தேர்தல் அலுவலர்கள், பணியில் இருந்த காவலர்கள் உள்ளிட்டவர்கள் என்ன நடவடிக்கை மேற்கொண்டார்கள் என்ற ஒரு விளக்கத்தை தாவேகானுடைய நிர்வாகிக்கு அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இன்னும் கூடுதலாக, அதாவது இந்த மாதம் 21ஆம் தேதி வரை விஜய் பல இடங்களில் தொகுதியினுடைய வேட்பாளருக்கு நேரடியாக பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார்கள். எனவே அதையெல்லாம் குறிப்பிட்டு இன்னும் என்ன பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், குறிப்பாக தாவேகாவினர் திமுகவுக்கு ஒரு விதமான நடவடிக்கை மேற்கொள்வதாகவும், ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு போதிய பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாக போன்ற தகவலை எல்லாம் பேசுகிறார்கள். எனவே இந்த விளக்கத்தை எல்லாமே தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சந்திப்பின் போது விரிவாக பேச இருப்பதாக தாவேகா தரப்பிலிருந்து தெரிவிக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.